வணக்கம். செந்தில் பாலாஜிக்கு உறுதுணையாக இருக்க மிக முக்கிய புள்ளியை கோவைக்கு அனுப்பும் முதலமைச்சர் ஸ்டாலின். மகிழ்ச்சியில் கொங்கு மண்டல திமுகவினர். அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜிக்கு உறுதுணையாக இருக்க எந்த முக்கிய புள்ளியை கோவைக்கு அனுப்பி வைத்துள்ளார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திமுக ஆட்சியை பிடித்தாலும் கொங்கு மண்டலம் பெரும் பின்னடைவை அளித்தது. அதாவது கொங்கு மண்டலத்தில் மொத்தமுள்ள 67 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெறும் 24 இடங்களை மட்டுமே கைப்பற்றியது. குறிப்பாக கோவை, தருமபுரி ஆகிய மாவட்டங்களை முழுமையாக அதிமுக கூட்டணி கைப்பற்றி அதிர்ச்சி அளித்தது. இதனைத் தொடர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தலை அடுத்து நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், 2024 மக்களவைத் தேர்தல், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஆகியவற்றில் திமுக கூட்டணி சிறப்பான வெற்றியை பதிவு செய்தது. இதற்கு செந்தில் பாலாஜி போன்ற தீவிர களப்பணியாளர்களின் பங்கு முக்கியமானதாக இருந்தது. ஆனால் இவர் மீதான வழக்குகளை தூசி தட்டி நெருக்கடி கொடுக்க டெல்லி காய் நகர்த்தி வருகிறது. அந்த வகையில் சமீபத்தில் கூட உச்சநீதிமன்ற எச்சரிக்கை அடுத்து அமைச்சரவையிலிருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் விடுவிக்கப்பட்டார். எனவே தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டினால் மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் டெல்லியின் நெருக்கடிக்கு ஆளாக வேண்டி வரும். இதனால் செந்தில் பாலாஜியோடு களப்பணியற்ற கொங்கு மண்டலத்தில் மிகச்சரியான நபரை களத்தில் இறக்கிவிட சமீப நாட்களாகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வந்தார். ஆனால் யாரை இறக்கிவிட்டாலும் அது செந்தில் பாலாஜிக்கு சற்று தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி விடுமோ என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நினைத்து வந்தார். இப்படி நிலையில்தான் தற்போது சூப்பரான காய் ஒன்றை நகர்த்தி இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அதாவது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை கொங்கு மண்டலத்திற்கு பொறுப்பாளராக நியமித்து தீவிர களப்பணியை மேற்கொள்ள வியூகம் வகுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொங்கு மண்டலத்தின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டால் அது செந்தில் பாலாஜிக்கு எந்தவித சங்கடத்தையும் ஏற்படுத்தாது. அதே சமயம் உதயநிதி அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் ஒன்றாக இணைந்து தீவிர களப்பணியில் ஈடுபடுவார்கள். மேலும் உதயநிதி தலைமையில் மேற்கு மண்டல மாவட்டங்களில் நிலவும் உட்கட்சி பூசலை எளிமையாக தீர்க்க முடியும். இதன் காரணமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி அவர்கள் கொங்கு மண்டலத்தின் பொறுப்பாளராக அறிவிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் கடந்த முறை கொங்கு மண்டலத்தில் திமுக விட்ட இடத்தை இந்த முறை கண்டிப்பாக கைப்பற்றிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் உதயநிதி அவர்கள் கொங்கு மண்டலத்தின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டாலும் கூட உதயநிதி அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் இணைந்து வேலைகளை பார்ப்பார்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பொறுப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்களுக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் கொடுத்திருக்கிறார். இவர்கள் இருவரும் இணைந்து வேட்பாளர்களை தேர்வு செய்ய உள்ளனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்ற வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்து அதற்கான பணிகளை தற்போதிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்து வரும் நிலையில் கடந்த முறை கோட்டை விட்ட கொங்கு மண்டலத்தை இம்முறை தங்களது கோட்டையாக மாற்ற வேண்டும் என்று கருதி மிகப்பெரிய 2 புள்ளிகளை, அதாவது செந்தில் பாலாஜி மற்றும் உதயநிதி ஆகிய இருவரையும் களத்தில் இறக்கிவிட்டு வேலைப்படுத்தி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.